ஆற்றங்கரை நாடி வருகிறோம். ஏதோ குரலோசை கேட்கிறது, என்னவென்று பார்க்கலாம். தண்ணியில கை வச்ச கை வெட்டிடுவேன். மீன் குஞ்சு விட்டுக்கிறேன். குஞ்சானு இருக்குது. ஏங்க ஆத்துல விடுவாங்க, குளத்துல விடுவாங்க, ஏன் கிணத்துலயும் விடுவாங்க. ஏங்க ஆத்துல போய் விட்டுறீங்க? ஏர்ல விட்டு ஞாபகமா? சரி ஏங்க தண்ணி தான் குடிப்பற, தண்ணி குடிச்சு பாரு. குளிக்கிறாங்க, இந்த பக்கம் தண்ணி குடிக்கிறாரு, அந்த பக்கம் குடிச்சு அப்படியே போ. அவங்க ஒரு பக்கம் குடிக்கிட்டா நான் ஒரு பக்கம் தண்ணி குடிச்சு போயிடுவேன். ஒளி ஒளியும் பாப்பாரியா கொடுப்பேன். நான் பொல்லாத லவ்டி. என்னங்க பொல்லாத லவ்டி? லவ்டியா? அப்படின்னா எனக்கு ஒண்ணு புரியலையா? கொந்தவாசி வடகரி தெரியுமாடா? ஏங்க போன வாரம் பூரிக்கு சொல்லிட்டு சாப்பிட்டா அருமையா இருந்ததுங்க. அந்த வடகரி இல்ல, வேற என்ன? ரவுடி. என் சிசியம் வடகரி. ஓ வடகரின் ரவுடியா? உருளைக்கிழங்கு தெரியுமா? செய்யாறு உருளைக்கிழங்கு. ஏங்க போன வாரம் 4 கிலோ வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்டா அருமையா இருந்ததுங்க. அந்த உருளைக்கிழங்கு வேற என்ன? ரவுடி. உருளைக்கிழங்கு ரவுடின்னு ஒருத்தர் இருக்காரு. உருளைக்கிழங்கு ரவுடி. அவங்க எல்லாம் வளர்த்து விட்டு மசால்ட்டா இருக்கிறப்பா. பெரிய பெரிய ரவுடி எல்லாம் வளர்த்து விட்டு நீங்க மசால்ட்டா நிக்கிறீங்க. ஆமா சரி, எதுனா இருக்கட்டும், நான் தண்ணி குடிச்சு ஓடா. ஏங்க எழுத்து பேசுறேன். ஏங்க சீக்கிரங்க சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுங்க. உடம்பு அப்படி ஒண்ணு தெரியலப்பா, எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குது. என்ன இந்த ஊர்ல என் பேர் தெரியுமா? பேர் என்னங்க? புண்ணிய கோட்டி. புண்ணிய கோட்டி அருமையான பேரு. முன்னாடி பேர் தெரியுமா? பேர் என்னங்க? அன்னபூர்ணி. அன்னபூர்ணி. பசினி யாருன்னா வந்துட்டா போறோம். உட்கார் வச்சு சாத்திக்கின்னு பேக்கெட் எடுத்து உட்காந்துக்கோ. பஸ்ல வந்தா டிக்கெட்டே எடுக்க கிடையாது. சரி புண்ணிய கோட்டின்னு சொல்றீங்க, சாப்பாடு போடுவீங்களா? சாப்பாடு தானே? ஆமாங்க சாப்பாடு தானே. ஆமா. இட்லி சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேங்க. தோசை அருமையா சாப்பிடுவேன். பிரியாணி அற்புதமா சாப்பிடுவேன். குஸ்கா. ஏங்க பிரியாணி சொன்னீங்க நியாயம், அதுனாங்க குஸ்கா. கறி போட்டா பிரியாணி, சரி கறி போடலன்னா குஸ்கா. அது அப்படி ஒண்ணு இருக்குதா? ஏங்க நல்லா சாப்பிடுவேங்க. சாப்பிடியா? இது எதுக்கு மொண்டாடி கேட்டுட்டு வரம்பா? எதுக்கு? சாப்பாடு இதுதான் கேட்டு வரேன். சரி சரி சரி, நல்ல மனுஷன் சாப்பாடு போடுவாங்க. என்ன மச்சான் சாப்பாடு இதுடா. மூஞ்ச பச்சை நான் எப்படிங்கறானே காலையில தான் 3 தட்டி எல்லாம் சாப்பிடுறேன். சாப்பாடு இவனுக்கே சோறு இல்ல. அதுக்குள்ள தண்ணி ஊத்து. வேணாம்பா, கூலி ஏத்து உள்ள விடு. என்ன சாப்பாடு இல்லப்பா? சாப்பாடு இல்லையா? சரி போட்டா தண்ணி குடிச்சு போறேன். போடாண்ணா. ஃபுல் சாப்பாடு போறதுக்கு இது இல்ல உனக்கு. என்னடா பொல்லாத பாவக்காரன். தண்ணி குடிக்க வந்தாதான் மீன் விட்டு வச்சிருந்த ஆத்துல சாப்பாடு கட்ட சாப்பாடு நல்லா கேட்டுங்க. என்னைக்கு இருந்தாலும் சரி என் உதவி உனக்கு தேவைப்படும். அன்னைக்கு வச்சிருந்தா உன்ன. ஆமா, இவர் பெரிய லாடு லபுக்குதாசு, இவர் உதவி எனக்கு தேவைப்படும். தும்ப சரி தூக்கு மாட்டி தூங்குவேன். குள்ளமா இருக்கும் அது. 1/2 கிலோ வெள்ளை வாங்கி சாப்பிட்டு விடுவேன். வெள்ளை வாங்கி சாப்பிட்டு கூட யாருன்னா சாவாங்கள? அண்ணா கொஞ்சம் பார்த்து செய்யணா போகணுமாப்பா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கட்டுப்பா இருக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஆகிட்டு போட. நீ அதோட ஒருத்தவன் தான் அவனு கூட அச்சு தேத்திட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி, அந்த கவிதை வாங்க போன அந்த கண்ணீர் என்ன யாருக்கு நோவு? யாருக்கு நோவு? இது கையான நினைப்பா என்ன சமாச்சாரம்? என்னோட ஒரு குழந்தை வந்தாங்க, வீரோல விழுந்துட்டாங்க. சரிப்பா. அவங்கள
அவனை காட்டி ஆத்தணும். ஏச்சி ஆத்தவனாவா? காப்பாத்தணும்பா. ஏய், கூட வந்தது நீ தானே? போய் காப்பாத்த வேண்டியது தானே? நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாதா? நீச்சலே தெரியாதா? தெரியாது. உனக்கு தெரிஞ்சது? கெட்டபாரு நீச்சல். கருப்பர் நீச்சல் என்ன இது? கந்தல கெட்டபாரு போட்டா சரி, அதேதான் நானும். அப்படியா? உள்ள போய் சொல்லு. அடி, 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 அடி. என்னம்மா? நான் உள்ளவே போறேன்டா. அம்மா, கருவாத்துல பாத்துருக்காது கெட்டிமா ஈட்டு குடி. ஏய், 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 அலால் விடு. என்னப்பா? பாதையை முடிச்சாக்கா நிக்க முடியுமா? அதானே. ஏய், பக்கத்துல கோரன்னு சொல்ற. அதான் ஏதோ ஒரு புத்திக்குமா. ஏய், ஏய், நல்ல மனுஷனாகிற. அவன் பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. உட்கார் உட்கார். எப்பா உட்காரு. எப்பா? ஆமா, என்ன ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. எத்தனை பசங்கப்பா? 6 பொட்டை கட்டிங்க. அட பாவி, 6 தான் பொம்பளை பிள்ளையா பிறந்தது. 1 2 இருக்க வேண்டியதானே? யோசிக்காரன் சொல்லிட்டான்பா. என்னன்னு கொள்ள போறதுன்னு சொன்னா அதனால எல்லாம் பொட்டை கட்டியா போறது. ஏதாவது முயற்சி பண்ற நான் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிறேன். சரி போட்டா 6 பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிட்டிய, எப்படிடா கல்யாணம் பண்ணுவேன்? அப்பா, கல்யாணமா? ஒரு பொண்ணுக்கு 1500 ரூபாய் செல்போன். ஒரு பொண்ணுக்கு 1500 ரூபாய். 6 1 6 6 3 9000 வாங்கி கொடுத்துருக்கிறேன். ஆமா. அது கம்பெனி போகுதுப்பா. கம்பெனி போகுது. அது ஒரு ரூம்ல ஒரே ஒரு மிஸ்டேக். ஹலோ. அலோன்னு ஒண்ணு அவன் பேக் எடுத்துக்கணும் அப்படி, இது பேக் எடுத்துக்கணும் இப்படி. அப்பா அம்மா நாமும் போட்டு போலீஸ் மான கட்டுவன். இப்படியா பொண்ணை வளர்க்க? என்னம்மா? ஐயோ அம்மா சரி, பாரி அந்த தூக்கி வை பாத்து உள்ள போட்டோம். நாங்க வேதல்ல துடிக்கிறேன். அது ஐயோ எம்மா, ஐயோ எம்மா ஏன் தாடிக்குது? சரி, என்ன பண்ணுப்பா? காப்பாத்துப்பா. ஏய், காப்பாத்தினா சாப்பாடு போடுவியா? சாப்பாடு வேவுதுடா. யாருக்கு? உனக்குதா. எனக்கா? ஒட்டாப்பினால வேவுது. எவ்வளவு வேவுது? ஒரு அண்டாவுல வேவுதுடா. டேய், ஒரு ஆளுக்கு அண்டாவல? ஆடாப்பா, எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிட்டு போ. அப்படியா? சரி, காப்பாத்தினா சாப்பாடு போடணும். சாப்பாடு வேவுதுடா, போடா. மத்த வேலை விட கூடாது. விட மாட்டோம். அதானே? போய் காப்பாத்து. காப்பாத்துப்பா. ஏய், காப்பாத்துங்க. காப்பாத்தியா? காப்பாத்திருந்தா? எப்பா காப்பாத்து. ஆமா, நீ என்ன பண்ற? எப்பா வேர்வை ஆக்குதுப்பா. வேர்வையா இருக்குதா? பயிர் உப்பி போய்க்குதுப்பா. டேய், தண்ணி சாப்பிட்டுக்கிறாங்கடா. எப்பா பொம்பளை குடி தண்ணி சாப்பிடுறாங்க. என்னது? புத்தி எங்கனா போதா பாரு. பொம்பளை குடி தண்ணி சாப்பிடுறாங்க. புளி மரத்தம் கேட்கிறேன். புளி மரத்தம். புளிய மரத்து நடியில இருக்கிற. டேய், தண்ணினா அது இல்ல, ஆத்துல அடிச்சுட்டு போனாங்கல்ல, முங்கி எழுந்தனால அந்த தண்ணி குடிச்சுக்கிறாங்க. பஸ் தண்ணியா? ஆமா ஆமா. நீ தான் தண்ணி எடுக்கணும். நானு நீதான் தண்ணி எடுக்கணும். ஆமா எடுக்கணும். டேய், ஒரு ஐடியா சொல்ற, செய். குடு ஓடு செய்யாரு போ. அங்க மோட்டர் வாரி கொடுக்குறாங்க. ஒரு மோட்டர் ஃபுட்பால் எடுத்துனுமா, உள்ள விட்டு எடுத்துடலாம். அதுக்குள்ள உயிர் போடும்பா. நீ எப்படியாவது எடுப்பா. நீ தான் எடுக்கணும். டேய், இல்லன்னா என்னையே வேற வேலை வாங்க மாட்டேன்னு அப்படியே பண்றீங்க. சரி, காப்பாத்த தெரியல, காப்பாத்த நீ பார்த்த. நாளைக்கு என் உதவி இல்லாம நீ யாருன்னா விழுந்தாங்கன்னா காப்பாத்துவேன். தண்ணி எடுக்கிறத பாரு, பாத்துன்னு வச்சுக்க. நீ அதுல இருந்து நீ எடுத்துடலாம். சரியா? ஆனா ஒரு கண்டிஷன். 1 2 3 சொல்லிதான் எடுப்பேன். ஆமா, கிட்ட வந்து பாரு. ரெடி? 1 2 3. அருவியிலே குளித்தது போது நீச்சல் தெரியாது. என்ன எப்படி குளிச்ச? குளிச்சுப்பா. அப்படியா? தண்ணி எடுத்துட்டேன். பூச்சி வரதா பாடுறா. பாருமா, நீ தான் பாக்கணும். சாப்பாடு போடுறீங்களா? வேவுதுடா. எங்க வேவுங்க? கொட்டாப்பினால வேவுது. சொல்லி 4 மணி நேரம் ஆச்சு. போய் வெடிக்கணும். எறப்பா. சரி, டேய், மூச்சு வருது. இனி பயம் இல்ல, பயிச்சுருவாங்க. இனி உனக்கு இங்க வேலை இல்ல, போடா. சாப்பாடு போறீங்கப்பா. வேவுது, போடா. உன்னை ஏன்டா காப்பாற்ற? அப்படியே காப்பாற்ற முடியல. இந்த வட தென்னூர்ல எடுத்து போச்சுட்டு போற உன்னை ஏன்டா காப்பாற்றணும்? போடா போடா. பால் செய்யனா? போடா அண்ணா, போடா.
நான் எங்கடா இருக்கேன்? கூத்தாடுற மேல கூத்தாடிக்கிறேன். நீரோடையில விழுந்துட்டேன்னா இந்த இடத்துக்கு நான் எப்படிதான் வந்தேன்? அச்சு ஒரே டை. ஏதோ தலையில அடிக்கிறாங்களா இதுக்கா? கட்டுப்பாடு நீச்சல் தூக்கி அப்படி ஒண்ணு உட்கார வச்சு. டேய், அப்ப காப்பாத்துனது நீ தானே இல்ல? என் உயிரை நீ காப்பாத்திருக்க. அப்பா கிட்ட சொல்லி உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் வாங்கி தரேன். சீக்கிரம் வா, வா, போலாம், நேரா. டேய், யாருடா அவரு? நம்மளும் சுத்தி வருவாரு. பழுந்து வைக்கிறோம்மா. பழுகுண்டு வைக்கிறவரா? பழுகுண்டு வைக்கிறவருக்கு இங்க என்னடா வேலை? ஊர் திருவிழாவுக்கு வந்திருப்பாரு. ஆமா. பழுகுண்டுல காலி ஆயிட்டு இருக்கோம். அதனால இங்க சுத்திக்கிறாரு. பழுகுண்டு வைக்க வந்தவங்கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? என்னடா உன்னை காப்பாத்துற உத்தமல்லூரா. இல்லப்பா பக்கத்துல வேலை பாளையம். என் உயிரை காப்பாத்துனா உத்தரம்பால் ஊராரா? உத்தமர் பீர்தாமா. வீரபிராந்தியா? இவர்தாம்மா உயிரை காப்பாத்து. என் உயிரை காப்பாத்துற உத்தமர் இவரா? இவரே தான். எனக்கு என் உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. நீங்களே வரவில்லை என்றால் இந்த உயிரை அந்த ஆத்தோடு போயிருக்கும். உயிரை காப்பாற்ற உங்களுக்கு தென்னலூர் கூட்டோடு வரைக்கும் போயிருக்குமா? வணக்கம். உயிரை காப்பாற்றவங்களுக்கு வணக்கம் சொல்றேன். நீ எவ்வளவு பணிவா வணக்கன்னு சொல்ற, அவன் கொழுப்பு கேட்டு கேட்டு இப்ப நாள் போறான். உயிரை காப்பாத்திருக்காரு. அவருக்கு என்னென்னவோ செய்யணும்னு என் மனசு கடந்து துடிக்குது. கையில பணம் என்னமோ செய்யணும்னு ஆசையா இருக்கு. சாப்பாடு போட்டா ஒரே நாள் நம்மள மறந்துடுவேன். அதனால இப்படி செஞ்சா என்ன? எப்படிமா? உயிரோட இந்த ஊர்ல காலைல சமாதி வச்சுட்டா என்ன? சமாதியா? ஆமாண்டா. அது கூட கஷ்டமான வேலைமா. இப்படி செய்தாங்க. எப்படி? ஒரு கை கால் எடுத்துட்டு, ஒரு கையும் காலை எடுத்துட்டு, 3 சக்கர வண்டி கொடுத்துட்டா அவரை தூக்கி உட்கார வச்சுட்டு கையில வண்டியை தள்ளி விட்டான்னு வச்சுக்க, இந்த தெருவே போய் அந்த தெருவை அப்படி சுத்தி வந்துருவாரு. அப்படியே வந்துருவாரு. ஐயா நீங்க நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு எப்படி உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு யாருன்னா பார்த்து கேட்டாங்கன்னு வச்சுக்க, என்ன நம்ம பேரு அப்படி கொடி கட்டி பாருங்க. ஓஹோ ஐயா, எனக்கு ஒரு கையங்காலம் எடுத்துருங்க, அது ஒண்ணு பிரச்சனை இல்ல. என்ன கையங்காலம் எடுத்துட்டு 3 சக்கர வண்டியில உட்கார வச்சுட்டு அந்த அம்மாவை பின்னாடி விட்டுட்டு நீ தள்ளியின் முன்னாடி தட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எனக்கு வந்தா மட்டும் ரத்தமா? சாப்பாடும் வேணான்றேன், சமாதியும் வேணான்றேன், ஒரு கை காலை எடுக்கும் ஒத்துக்க மாட்டேன். இவருக்கு நம்மளுக்கு என்ன பேச்சு? எங்களுக்கு தெரியும். அப்ப திட்டு வர்றா, இங்க அவசரப்படுவோம், வீட்டுல போய் தூக்கிட்டு வருவோம். யார் சொல்றா? ராத்திரி கண்ணு முடிச்சு போனா வீட்டுல போய் தூங்க தான் செய்வாங்க. இங்க அவசரப்படுறிய அது இல்லங்க, அம்மாவோட ஒரு 2 வார்த்தை பேசணும். என் உயிரை அவர் காப்பாத்திருக்காரு, என்கிட்ட 2 வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி என்னதான் பேசுறாரு நான் கேட்டு வரேன். நீ போ, கேட்டு சீக்கிரம் சீக்கிரம் வரேன். அப்பா அம்மா தேடுவாரு, போனா ஆமா அம்மா வாங்க சீக்கிரம். என்ன இது? இதுவரைக்கும் எந்த பெண்ணிடத்தில் நான் பேசியதே இல்லை. கொஞ்சம் காட்டு பேசுறேன். எப்படிதான் பார்த்து ரெண்டு வார்த்தை முடிஞ்சு போச்சு. என்னது 2 வார்த்தை சொன்னீங்க, அதிகமா பேசுறீங்க. 2 வார்த்தை பேசினேன். அதுக்குள்ள நான் தான் சொல்றேன். சரி வா போலாம். இருங்க, நான் ஏதோ தன்னந்தனியில எப்படி பேசுறது தெரியாம நான் பேசிட்டு இருக்கேன். அவர் நம்மகிட்ட சொன்னது என்ன? 2 வார்த்தை. அவர் தனியா பேசினா சேர்ந்து பேசினா 2 வார்த்தை முடிஞ்சு போச்சு. வாங்க, நீ பாட்டு போயிட்டாங்க. நேரமாகுதுப்பா, நேரமாகுது. அப்பா அம்மா தேடுவாங்க. அவங்கள கொஞ்ச நேரம் பேசணும். அப்படி சொல்லாத விளக்கமா, கொஞ்ச நேரம் பேசுறமான்னு சொல்லு. 2 வார்த்தை முடிஞ்சு போச்சு. என்ன கூட வருது?
டேய், கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆசைப்படுறாரு. அது என்னதான் பேசுறான்னு கேட்டு வரேன். சீக்கிரமா போய் நேரம் வரேன் பின்னாலே. குழந்தை பாமா வரேன். அப்பா தேடு அப்பா தேடு வர்றேன். சண்டை போடுறா. குழந்தை டேய். ஏங்க இதுவரைக்கும் எந்த பெண்ணை நான் ஏறெடுத்து பார்த்ததே இல்லை. முதல் ஆற்றில் விழுந்த உங்களை தொட்டு தூக்கி இருக்கிறேன். ஆமாங்க. ஆகையால உங்க மேல என்னமா போச்சு குழந்தை என்ன பண்ண தெரியல தாய். என்ன பண்ண குழந்தைய ஒண்ணும் பண்ணலையா என்ன பார்த்து இது வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தை யாருமே சொன்னதே இல்லையே. என்ன பார்த்து சொல்ல நாளைக்கு அப்படிதான் மனசு வந்துச்சு. தெரியலையே சிக்கி பாத்துங்க அவங்க அழுதா மூக்க சிண்டி செவுத்தில் போடுவாங்க. இது பாருங்க நல்லா இருந்தாலும் என்ன தெரியுமா பேசுறாரு? என்ன பேசுறாரு? என்கிட்ட உங்க மேல இல்ல என் மேல ஒண்ணும் இல்லையா? இந்த ஆர்ப்பாட்டம் இதுக்கு அவளை ஆர்ப்பாட்டம் பண்ண ஒண்ணும் இல்லையா என் மேல? ஒண்ணும் ஐயா இரு நான் ஏதோ சொல்லிட்டேன்னு அந்த அம்மா தான் அவளை ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நீங்க என்னமோ பண்ணீங்களா? அங்க போய் என்ன பண்ணீங்க? வீடு கட்டணும்பா. எதுக்குப்பா? முன்னாடி கட்டி வீடு கட்டிருந்தேன். என்ன அடிக்கிறதுக்கு? ஏய் நீட்டா மாந்தாங்கல பின்னாடி கோலை போட்டு வச்சுக்கிறிய அதை எடுத்துட்டு போய் ஓடு போடு. முதல்ல வீடு கட்டுறாரா வீடு. குமிரி பாத்தியா கல்ல முடி ஏய் போயா. ஏய் என்னடா அவன் போறானா? ஏங்க என்னங்க என்னங்க சொல்லிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஏங்க மேல இருந்தோன்னா என்னமோ இருக்குதுன்னு பயப்பட மாட்டாங்களா? அப்படியா? ஆமா உங்க பேர் என்னங்க? ஏங்க என் பேரு என்ன தெரியுமா? கூலகரம்பை. கூலகரம்பை அருமையான பேர். ஏங்க உங்களை பார்த்த முதல் உங்கள் மீது எனக்கு காதல்ங்க. ஏங்க காதுல இருக்கிற கம்பெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. எத்தனை அடமான வைக்க பண்றாங்க? அப்பா திட்டுவாரு. எது காதுல இருக்கிற கம்பெல் கேக்குறாங்க. காதல் பத்தி தெரியாதா? காதலா? டேய் அவரு காதல் சொல்றாரு. காதல் கருப்பா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, மஞ்சளா இருக்குமா, பச்சையா இருக்குமா, நீட்டா இருக்குமா, குண்டா இருக்குமா, சப்பையா இருக்குமா? மாத்திரா பாலிய போனாரு. இந்த ஊர்ல எப்படிதான் போறீங்க? எங்க அப்பா கூட சொல்லுவாரு, ரெண்டா கட்டா பொண்ணாகிறியே நீ எப்படிதான் பழைக்க போறியோ தெரியலையே அப்படின்னு. சொம்ப கொடுத்து கொண்டாட போய் தண்ணி குடிச்சிடுவாமான்னு. நான் சொம்ப எடுத்து கொண்டாட வச்சுட்டு யாருக்குன்னா அண்டா இருந்தா தூக்கி வந்து வீட்டுல வச்சிருவான். தப்பு சரி யாருமே கொண்டாட தவளையா அண்டா வைக்காதீங்க. என்னடா பெரிய மனுஷனா இருக்கிறீங்க. காதலை பத்தி அதுக்கு தெரியல. அனுபவசாலி. கொஞ்சம் சிறப்பா கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு கூட்டி வச்சுட்டு போங்க. என்னடா நான் என்ன கூட்டி வைக்கணும்னா? அப்படி இல்லங்க, நல்ல சமாதானம் பண்ணி என்ன இந்த ஊர்லயே காதலுக்கு வாத்தியார் நான் தான். காதலுக்கே வாத்தியார் நான் தான். நீடா? ஆமா. எப்படி? காதல் முதல்ல பச்சை மிளகா மாதிரி இருக்கும். சின்னதா பச்சை மிளகா மாதிரி இருக்கும். அவ்வளவு காரம். பச்சை மிளகா மாதிரி இருக்கும். ஆமா. அப்புறம் வெண்டைக்காய் மாதிரி ஆகும். அப்புறம் உடலங்காய் மாதிரி ஆகும். அப்புறம்டா பூசணிக்காய் மாதிரி எப்படி காய்கறி கடை வச்சிருந்தியா? காதலுக்கு விளக்கம் சொல்லனா பச்சை மிளகாய், வெண்டைக்காய், பூசணிக்காய் அதிகா சொல்லுவாங்க. நீ சொல்லல தேவையில்லை, நான் சொல்லிடுறேன் போ. நீ சொல்லியா? நான் சொல்லிட்டேன் போ. அவன் சொல்ல போறானா? நீ கேட்டு சீக்கிரம் வா. சீக்கிரம் வரேன்டா போறேன்டா. என் மன வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொண்ட மனவாழ்வை தேர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏற்றவள் நீங்க தான். ஆகையால நான் உங்களை காதலிக்க திருமணம் செஞ்சு வேண்டாமா? ஏங்க உலகரம்பை கொஞ்சம் கோவல்லியே செவ்வாய் கொண்ட குமரி பெண்ணி அந்த நிறை கொண்ட அரணைக்கு என்
ஆபத்தை கொண்டுவிட்டு ஆடுகிறீ வா. வர முடியாது. முடியாதா? ஆமாங்க. முடியாது. முடியாதுங்க. பால் பழம் வேண்டும் என்றால் பஞ்சம் வைத்து செய்வோம். தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு, தெம்மாங்கு பாட்டு நான் பாட கேட்டு. தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு. நீங்க யாரு? நீங்க எத்தனை சேர்ந்தவர்? முதல் முறையா ஒரு பொண்ணை பார்த்தோன்னா காதல் என்றீங்க, கல்யாணம் என்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யாருங்க? நான் யாருன்னு சொன்னா என்ன கல்யாணம் பண்ணுவீங்களா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. உங்களை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா நான் தான் முடிவு பண்ணுவேன். ஊராக நம்மை இதே மணிமணி நாட்டை சேர்ந்தவன் இந்நாட்டின் இளவரசன். என்னுடைய பெயர் ராஜசேகர். ஏங்க நீங்க ஒரு நாட்டு இளவரசர். நான் யார் தெரியுமாங்க? யாரு? ஏகால் வீட்டு பெண்ணுங்க. இருக்கட்டும். உங்களுக்கும் எனக்கும் பொருத்தமே ஆகாது. ஏங்க நில்லுங்க, உங்களை நான் காதலிக்கிறேங்க. ஏங்க, என்ன நீங்க காதலிக்கிறீங்களா? அப்படி உங்களை நான் காதலிக்க முடியாதுங்க. முடியாது. முடியாது. நிச்சயமா முடியாது. முடியாதுங்க. முடியாதா? முடியாது. முடியாதுன்னா உங்களை கிட்ட போறது. ஏங்க, இவ்வளவு பெரிய கத்தி எடுத்து துரத்திட்டு வந்தா பயந்தா ஓடாம என்னங்க செய்வாங்க? என்னதானே குத்த போறீங்க? அதுக்கா பயந்து ஒண்ணு ஆமாங்க. மணந்தால் உங்கள் இல்லையே இந்த மண்ணோர் இருப்பேன் என்பதற்காக இந்த கத்தியால என்ன குதிச்சு இந்த கத்தி எடுத்து நீ குத்தி சாவடி எனக்கு துரத்தி விடாது. ஒருவேளை என்னதான் குத்தி சாவடி என் இதயத்தில் இருக்கிற எப்படி நான் அப்படி என்றால் இந்த கத்தியால நீங்க குத்திக்கிட்டு சாவ போறீங்க. ஆமா. யாராரோ எப்படி அப்படியே செத்தாங்க. சரி. அதெல்லாம் நான் காதால கேள்விப்பட்டேனே தவிர பக்கத்துல இருந்து உயிர் எப்படி போகுது எதனால செத்தாங்க நான் பார்த்ததே இல்ல. அதுக்கு நீங்க கத்தியால குத்தி சாவுங்க, உயிர் எப்படி போகுது நான் பாக்கணும். கத்தி உள்ள போயிருங்க. உள்ள போனாதான் என் உயிர் போவோம். ரத்தம் வருமே. ரத்தம் வந்தாதான் நீ சாவ முடியும். நான் செத்துடுவேன். நீ சாவணுமே. ஏங்க அல்ப ஆயிடுச்சுல நான் செத்து போயிட்டா அப்படியே பேயா மாறி உன்னை வந்து ஆட்டுவேன். நாங்க நல்லா பூசாரியா வச்சுட்டு உன்னை ஓட்டு ஓட்டு ஓட்டிடுவேன். செத்துதான் ஆகணுமா? யோசிக்கிறேன். ஏங்க பாருங்க, நான் பார்த்துதான் என்ன பாருங்க, பார்த்தா சொல்றேன். உங்களை மறக்க முடியாது. ஏங்க கண்களின் தண்டனை
என்று அந்த இறைவனிடம் கேட்கிறேன். உங்களை நினைத்து வாழ ஒன்று, உங்களை மறந்து வாழ ஒன்று என்று இருப்பது ஒரு மனம். நான் என்ன செய்வேன்? நீ ஒண்ணும் செய்தவள நேரம் ஆகுது. கத்தியால குத்தி நீ சத்து வச்சுக்கோ. எங்க அப்பா வேற தேடுவாரு. எங்க அம்மா ஒரு பஜாரி, எங்க அம்மாவுக்கு பதிலே சொல்ல முடியாது. நீ சீக்கிரம் குத்தி சாவு. சாதுமா சாவியா? செத்துதான் ஆகணுமா? சாவு. காதலு வா வா சாவலே. ஓ மரணமென்ற தூது வந்தது. எதுக்கு தொண்டனோ பாடி நடக்கிறேன். நீ சீக்கிரமா சாவ, நானும் பாத்துட்டு போலான்னு பாக்குறோம். நடக்காது. சீக்கிரம் சாவுங்க, நேரம் ஆகுது. சத்தியமா செத்துருவாங்க. ஆண்டவா இறைவா, அம்மா தாயா சீக்கிரமா கொண்டு போ. இவள் மனதை மாற்ற மாற்ற ஐயா, மனமாறாத இவளிடத்தில் இருப்பதை விட இறப்பதே மேல். அன்னையே உன் அருகிலே வந்து விடுகிறேன். இதோ என்னை ஏற்றுக்கள் தாயை ஏற்றுக்கொள்ளா. கத்தி நல்லா ஆழமா வயிற்றுல போனாலும் உயிர் போவோம். நல்லா குட்டி இருக்கிறா. எதுக்கு நம்ம செக் பண்ணிடுவோம். ஐயோ தாலு உண்டாவே செத்து போயிட்டாரா? ஐயோ அந்த பாவி இப்படி ஒரு தவறு செய்துட்டனே. எனக்காக உயிரையே விட துணிஞ்சிட்டாரு. இவ்வளவு ஒரு நல்ல மனசு இனிமேல் நான் எங்க போய் தேடுவேன்? இவ்வளவு நல்லவரா இருக்காரு, எப்போது எனக்காக ஒரு உயிரை விட துணிஞ்சிட்டாரோ இப்படின்னு தெரிஞ்ச அந்த நல்ல மனுஷனை நானே காதலிச்சிருப்பேன். கூட்டத்திலே நான் என்ன பண்ணாலும் செத்து போயிட்டாரு. ஐயோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் நான் காதலிச்சிருப்பேனே. போச்சு. சொல்லுங்க. இன்னும் நீங்க சாகல இல்லையே, நீங்க என்னமா சொன்னீங்களங்க? உங்க கத்தியால குட்டிங்களையா? எது சும்மா உண்மையா சாகலையா? சாகலங்க. அப்ப விளையாட்டு தானா? உங்க மேல என் இதயத்தில் நீங்க இருக்கிறீங்க, எப்படிங்க நான் சாக முடியும்? நல்லா இருந்த போயிருக்கல, கொஞ்ச நேரத்துல போயிட்டே போயிட்டேன். உலகேசி வேற என்னால வந்துருக்கும். பயப்படாதீங்க. என்னங்க எனக்காக உயிரே விட்டு துணிஞ்சிட்டீங்க. அதனால உங்களை நான் காதலிக்கிறேன்னா எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தா உங்களை காதலிக்கிறேன். என்னவென்று? எப்போது இன்பம் துன்பம் எது நடந்தாலும் உன்னை கண்களாம காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன். அப்படியா? எத்தனை ஜென்மங்கள் எடுத்த போதிலும் நீயே எனக்கு மனைவி. இதில் மாற்றம் என்பதே கிடையாது. இன்ப துன்பம் எது வந்தாலும் சரி, உன்னை கைவிட மாட்டேன், காப்பாற்றுவேன். இதுவே எப்போது உங்களை நான் பார்த்தேனோ அப்போதே என் மனசே பறி கொடுத்துட்டேன். இருந்தால நீங்க யாரு? நீங்க ஒரு நாட்டு இளவரசர், நான் ஏகலை விட்டு பெண்ணு. நம்ம இருவருக்கு பொருத்தமே ஆகாதுன்றதுக்காக நான் இப்படி இருந்தேன். அப்படியா? உங்களை பார்க்கும் போது எப்படி திரும்ப இருக்கு? எப்படி? பார்க்க